இங்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா கிடையாது, அதனால அவன் தனிமையா தான் வாழ்ந்துட்டு வரான். இவர்கிட்ட இருக்கிற மைனஸே இவருக்கு அதிகமா கோவம் வரும். இவர் யாரையாவது பார்த்து கோவப்பட்டா அவங்கள அடிச்சு கொன்னுறணும்னு நினைப்பாரு. இப்படின்னா இருக்கிறப்ப இவர் ஒரு டெலிவரி ஜாப்லயும் ஒர்க் பண்றாரு. இவர் டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இந்த பாட்டியை பாத்துக்கிறதுக்கான ஒரு கேர்டேக்கரா தான் வேலை செய்வா. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போய் 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பிரச்சனையே ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு அவங்கள அடிக்கிறது தான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு கூட பழக பழக இவனோட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணு அந்த பாட்டி வீட்டுல வேலை பாக்குறப்ப பழைய துணினா எடுத்துட்டு வெளியில கிளம்பலான்னு போறா. அந்த பாட்டியும் வீட்டுல இருக்கிற எதையாவது திருடிட்டு தான் போறாளான்னு அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு தான் வெளியிலேயே அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கும் அந்த பாட்டி மேல ரொம்ப பயங்கரமா கோவம் வருது. அன்னைக்கு நைட்டே அந்த பாட்டி மர்மமான முறையில இறந்தும் போயிடுறாங்க. நீதான் பாட்டியை கொண்டிருப்பன்னு இந்த பொண்ணு மேல அந்த வீட்டு ஆளுங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அதனால போலீஸ்னா இந்த பொண்ணை விசாரிக்கிறப்ப இந்த பாட்டியை நான் கொல்லல, இந்த பாட்டியை கொன்னது இவன் தானே, இவனை மாட்டி விட்டுடுறா. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு லத்தியால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறான். அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த பொண்ணை விட்டுருங்க, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றான்.